எப்பவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாம, இந்த மாரி புதுசா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியே தேவையில்லங்க. அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா, இதில மசாலா எல்லாம் கலந்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சுக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா பணியாரங்க. நீங்க ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க, கார பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனா மசாலா பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம மசாலா பணியாரம் தாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா பணியாரம் செய்கிறதுக்கு அரிசி அளவு ரொம்ப முக்கியங்க. நான் இந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். நம்ம கடை அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது. சும்மா பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போடணும். வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசந்துடும். வெந்தயம் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் வெந்தயம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிக்கோங்க. நம்ம அலசி எடுக்கும்போது இதில் உள்ள தூசு எல்லாம் நல்லா போயிடும். இது நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பணியாரம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவுறது நல்லது. இப்போ நல்லா கழுவினதுக்கு அப்புறமா நம்ம இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணுங்க. தண்ணி அரிசியில் முங்குற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டால் போதும், அது நல்லா ஊறி வந்துடும். நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. இந்த அரிசி எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவும் வேகமாக அரைக்க வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்திருக்குல்ல. இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. நீங்கள் முதல்லையே அரைக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே அரைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அரிசியெல்லாம் எடுத்தாச்சு. நான் வெறும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அப்படியே வெறும் இதில் அரைச்சிட்ருக்கிறேன். நல்லா கொஞ்சம் அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து முதல்ல சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவு நைஸாக வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரவையாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு, ஆப்ப மாவு எவ்வளோ பக்குவமாக நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாவை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாவை வேறு இதில் ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், உப்பு போட வேண்டாம், எதுவுமே போடாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாங்க. இது நல்லா மாவு புளிச்சு வரணும். நான் ஓவர் நைட்டு புளிக்க வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம மெயின் உப்பு போடாமல் புளிக்க வைக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்குங்க. உப்பு போடாமல் ஊற வச்சு எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வந்துடும். அதனால் உப்பு போடாமல் நான் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கும் போது முதல்ல தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல ஆப்ப மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. நம்ம கோதுமை மாவெல்லாம் பிசைஞ்சு தண்ணியில் ஊற வச்சு அல்வா கிண்ணா எந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் கரைக்க மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இப்போ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும். நீங்கள் தண்ணி வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்ப மாவு எந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இருக்குமோ அதே பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுக்கும்போது நம்ம பணியாரம் ஊற்றினோன்னா அது நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வருங்க.
பாருங்க, நான் தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம மீடியம் பதத்துல இந்த மாவை நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு கரைச்சா போதுங்க. இப்போ இந்த மாவுல நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் சுடுறதுக்கு நம்ம ஸ்டவ்ல பேன் வச்சுக்கலாம். குழி பணியார கல்லை வச்சிருக்கிறேன். வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, சும்மா ஒவ்வொரு டிராப்ஸ் அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இந்த குழி பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. அந்த குழி மேலே வரைக்கும் நீங்கள் மாவு ஊற்றக்கூடாது. அந்த குழியில் பாதி குழி அளவுக்கு தான் நீங்கள் மாவு ஊற்றணும். ஏன்னா இது வந்து நல்லா பொங்கி வரும். நம்ம சோடா உப்பு சேர்க்காமலே இந்த மாவு நல்லா பொங்கி வரும். மேலே பொசு பொசுன்னு வருங்க. ரொம்பவே நல்லா பொங்கி வரும். அதனால் குழியில் பாதி அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க. நான் பாருங்கள் அரை கரண்டி தான் ஊற்றிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கே ஊற்றும் போது வெந்து வரும்போது நல்லா மேலே வரைக்கும் வந்துடும். மாவு ஊற்றும் போது முதல்ல சைடில் இருக்கிற எல்லா குழிலையும் ஊற்றிட்டு கடைசியாக நடுவில் இருக்கிற குழியில் ஊற்றுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம அப்படியே வேக வைக்காமல் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும். அதிகமான நேரம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போது 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. நான் வந்து அரை கரண்டி தான் ஊற்றுனேன். மேலே வரைக்கும் எப்படி பொங்கி நல்லா பெருசாக பொஸ்ஸுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. சோடா உப்பே சேர்க்கலை, ஆனால் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலை. சேர்க்காமலே இவ்வளோ நல்லா பொஸ்ஸுன்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி புரட்டி போட்டதுக்கப்புறமா இதையும் 1 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க. புரட்டி போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்ல, அப்படியே வேக வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பாருங்கள், பரட்டினதுக்கப்புறம் 1 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள். கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது பார்த்தீங்களா. இந்த மாவில் நம்ம வெந்தயம் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால வேகும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரியே மற்ற மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு தடவை மாவு ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த தடவை ஊற்றும் போதும் இதே மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், எண்ணெய் எல்லாம் அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின மாதிரியே 2வது தடவையும் இதே மாதிரி பாதி பாதி ஊற்றிட்டு இதையும் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பணியாரம் செஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. இப்போ நம்ம இதை மசாலாவில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூடவே இதோட சேர்த்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு 2யும் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ஏன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொரியறதுக்குள்ளே கடுகு ரொம்ப கருகிரும். அதனால் கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா கருகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி கிரேவி சேர்த்துக்கலாம். தக்காளி கிரேவி சேர்க்குறதுக்கு நான் வந்து ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிரேவியாக நீங்கள் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த பணியாரத்தில் எல்லாம் நல்லா கலந்து வரும். அதனால்
நான் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி கிரேவியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதே சேர்த்ததுக்கப்புறமா இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம். அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தக்காளியில், அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க. மசாலாவுக்கு நான் சேர்த்துக்க போகிறது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பணியார மாவுலேயும் உப்பு கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த கிரேவிக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு பச்சை வாசம் போகணுங்க. நம்ம மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்குனாலே போதுங்க. நல்லா பச்சை வாசம்லாம் போயிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பணியாரம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த பணியாரத்தை எல்லாம் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா பணியாரத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதுங்க. மசாலா எல்லா பணியாரத்துலேயும் நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த பணியாரத்தில் நல்லா இறங்கிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலை ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சூடு இருக்கும்போதே மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா பணியாரம் ரெடிங்க. இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. டெய்லி நம்ம இட்லி தோசை இது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க, காம்பினேஷன் நல்லா இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மசாலா பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இந்த மசாலா பணியாரம் தாங்க நீங்கள் செய்வீங்க. இந்த மசாலா பணியாரம் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா குக் வித் ராஜு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.